ஓகே. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி sovereignty அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி அப்படின்னா என்னமா? சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி sovereignty அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி அப்படின்னா என்ன? சரி, பார்லிமெண்டரி sovereigntyன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பார்லிமெண்டரி sovereignty அப்படின்னா என்ன? சொல்லுங்க. பார்லிமெண்டரி sovereignty இந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் என்ன? தமிழ்லயே சொல்லலாம். ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். ஸோ இல்லைனா நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு மாடல்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு. ஆனால் அது பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏ உங்களோட இது என்ன? ஸோ உங்களை வந்து நான் வந்து மேலே கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து நோக்கம். அதனால தான் வந்து டெய்லியும் கொஸ்டின்ஸ் கேட்கறது, அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்கறது எல்லாமே பண்றது. உங்களை படிக்க வச்சு கூட்டிட்டு போறது தான் இதோட நோக்கமே. ஸோ நீங்களும் கோஆபரேட் பண்ணாதான் அது முடியும். சொல்லுங்க. பார்லிமெண்டரி sovereignty அப்படின்னா என்ன? பார்லிமெண்ட் தன்னிச்சையா செயல்படுறது சார். ஓகே ஓகே. மற்றவங்க யாராச்சும்? இர்ஃபானா, ஷாஹிதா, ஹேமா. ஓகே. ஃபைனல் டிசிஷன் மேட் பை த பார்லிமெண்ட். ஓகே இர்ஃபானா. ஓகே ஓகே. ம். ஓகே. அப்ப ஜுடிஷியல் சுப்ரமசினா? ஜுடிஷியல் சுப்ரமசினா என்ன? ஜுடிஷியல் சுப்ரமசினா என்ன? அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் சொல்லுங்க. அது பேரிலேயே இருக்கு. தமிழங்களுடைய கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம். சொல்லுங்கம்மா. டைம் போயிட்டு இருக்கு. ஒரு வேர்டு தான். நேற்று 1 மணி நேரமா உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன்ல. ஒரு வேர்டுக்கான மீனிங் சொல்லுங்க. அந்த மீனிங் சொல்லி சொல்லி நடத்திருப்பேன் நானு. கவனிச்சீங்களா கிளாஸ் நடத்துறத? ஜுடிஷியல் சுப்ரமசி அப்படின்னா என்ன? ஜுடிஷியரி தான் சார் மேலாதிக்கம் செலுத்துவாங்க அதிகாரம். ஓகே ஓகே. ஜுடிஷியல் மேட்ஸ் சுப்ரீம் கோர்ட் மேட் த டிசிஷன் ஃபைனல். சரிங்களா? பார்லிமெண்டரி sovereignty பார்லிமெண்ட் தான் பெருசுன்னு அர்த்தம். ஜுடிஷியல் சுப்ரமசினா ஜுடிஷியரி தான் பெருசுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுல என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு? பார்லிமெண்டரி சுப்ரமசிங்கிறது எந்த நாட்டோட முக்கியம்? பிரிட்டிஷோடது. ஜுடிஷியல் சுப்ரமசிங்கிறது யூஎஸ் ஓடது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம பேலன்ஸா வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்டரி sovereignty அப்படிங்கிற பட்சத்துல பார்லிமெண்ட் என்ன செய்யலாம்? கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் செய்ய கொண்டு வந்துக்கலாம். ஆனா அங்க வந்து என்ன செய்ய முடியாது? கான்ஸ்டிடியூஷன்ல தொடவே முடியாது. யாரு? ஜுடிஷியல் சுப்ரமசி இருக்கிற இடத்துல யூஎஸ்ல. புரிஞ்சுங்களா? ஜுடிஷியல் என்ன சொல்றாங்களோ அதான் வந்து கான்ஸ்டிடியூஷனா மாறும். பார்லிமெண்ட் சொல்றது கான்ஸ்டிடியூஷனா மாறாது. புரிஞ்சா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மாற்றம் செய்ய கொண்டு வந்துக்கலாம். இந்த பவர் மூலியமா நம்ம என்ன செய்யறோம்? பார்லிமெண்ட்டுக்கு ஓகேப்பா நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மதிப்பு தரும். இதே மாதிரி ஜுடிஷியலுக்கு எப்படி மதிப்பு தரும்? இவன் வந்து என்னதான் வந்து கொண்டு வந்தாலுமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு உங்க கையில ஒண்ணு கொடுக்குறோம். அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு இந்த சட்டம் வந்து நம்மளோட அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை தன்மையை வந்து உடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்? அந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிற சொல்லலாம். அப்படிங்கிற பவர் அவனுக்கு கொடுக்கணும். யாருக்கு? ஜுடிஷியலுக்கு.
இந்த மாதிரி 2 பேத்துக்கும் ஈக்குவலா நம்ம பவர் பிரிச்சு குடுக்கறனால 2 பேத்தையும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம். அதான் இங்க ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாங்க. புரியுதா? சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க யுஎஸ். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து அவங்கள வந்து காப்பி பண்ணி இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் அப்படின்னு இல்ல. சரிங்களா? இப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கட் பண்ணலாம். எடுத்துக்காட்டு எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் 21 ஆர்டிகல் தவிர மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? லா அண்ட் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது எக்ஸிக்யூட்டிவோட டெரனி. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொடுங்கோல பண்ணாம தடுக்கிறதுக்கும், கண்டமேனிக்கு லெஜிஸ்லேட்டர் அதாவது சட்டம் இயற்றுபவர்கள் வந்து கண்டமேனிக்கு சட்டத்தை வந்து இயற்றுவதையும் தடுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? உங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து எக்ஸிக்யூட்டிவும் சரி, லெஜிஸ்லேட்டிவும் சரி எடுக்க முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் வந்து தன்னிச்சையா நடவடிக்கை எடுக்கிற மூலியமாகவும், இல்ல லெஜிஸ்லேட்டர் வந்து ஒரு லா மூலியமாகவும் உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இங்க வந்து லா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது கொண்டு வராங்க. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சோஷியோ ஈக்குவாலிட்டியும் அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் உழைக்கிற மூலியமாகவும் அது என்ன செய்யுது, டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் கேஸ்ட், ரேஸ், செக்ஸ், பர்த் இந்த மாதிரி சொல்ற மூலியமாகவும் யாரும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பிறந்தனால நீ வரக்கூடாது, இந்த ஜாதி வரக்கூடாது, இந்த இனம் வரக்கூடாது, இந்த பாலினம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து எந்த வேலைக்கும் இது வைக்கக்கூடாதுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுக்குற மூலியமாக வந்து ஈக்குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி டைரக்டர் ஆஃப் பிரின்சிபல் பாலிசி. இது என்ன சொல்ல வருது, ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணுங்கிறது வந்து வெளிப்படையா வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள் நேச்சர், என்ஃபோர்சபிள் பை கோர்ட். சரிங்களா? ஜஸ்டிஸ் சரிங்களா? கோர்ட் மூலியமா இது கொள்ளலாம். இது வந்து ரைட் பிரின்சிபல் வந்து நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. ரைட் பிரின்சிபல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து என்னது, வழிகாட்டுதல். ஒரு ஸ்டேட் இப்படிலாம் நடந்தா வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறுவீங்க, இதெல்லாம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் அதை கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா நடந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட் கொண்டு வரும். ஆனா இப்போ வந்து என்ன செய்ய முடியாது, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்துல இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்காக அந்த ஸ்டேட் வந்து நம்ம சட்டை பிடிச்சி கேட்க முடியாது. அதான் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டிபிஎஸ்பில இருந்து சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 தான் கொண்டு வந்தாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன், ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா மக்களுக்கு ஒரு குடியுரிமைக்கு உண்டான அடிப்படை கடமைகள் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு காசு தரீங்க, அப்ப என்னோட கடமை என்னது, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க கடமை தானே. சரிங்களா? சோ இதே மாதிரி வந்து நீங்க என்ன செய்வீங்க, மக்களுக்கு வந்து சில நிறைய ரைட்ஸ் தரீங்க, ஆனா மக்களும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. நிறைய ரெக்கமெண்டேஷன்ல சில ரெக்கமெண்டேஷன் 11 ரெக்கமெண்டேஷன்ல கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது ஆர்டிகல் 51A வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 4A வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே மாதிரி செக்குலர் ஸ்டேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மதச்சார்பின்மையற்ற நாடு. சரிங்களா? ஸோ ஒரு மதத்தையும் வந்து இந்தியா வந்து கொள்ளல. எல்லா மதத்துக்கும் ஈக்குவலா வந்து எந்த மதத்தும் வந்து ப்ரொமோட் பண்ணாது. அதே மாதிரி எல்லா இது மதத்துக்கு வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் தரும். சரிங்களா? ஒரு மதத்துக்கு ப்ரொடெக்ஷன், இன்னொரு மதத்துக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாம எல்லா இதுக்கும் ஈக்குவல் தரும். இதே மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா ஸ்டேட் தனியா இருக்கணும், ரிலிஜியன் தனியா இருக்கணும். ஸ்டேட்டோட லா தனியா இருக்கணும், ரிலிஜியனோட லா தனியா இருக்கணும். ரிலிஜியன் ஸ்டேட்ல தலையிடக்கூடாது, ஸ்டேட் ரிலிஜியன் தலையிடக்கூடாது. அதனாலதான் பிரான்ஸ்ல என்ன செய்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது உங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். சோ இங்க வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா மதத்தோட பேர்ல ஒரு காட்டுத்தனமா, தாந்தோடித்தனமா இல்ல மக்களை வந்து வன்முறைக்குட்பட்ட ஒரு சட்டம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை என்ன செய்யும் பாதுகாத்து வேடிக்கை பார்க்காது ஸ்டேட். அந்த சட்டத்தை தப்புன்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து எதிராக வந்து யார் தப்பு செஞ்சாலுமே வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சோ ரிலீஜியனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அடிப்படை உரிமை பாதிக்காத வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அடிப்படை உரிமை பாதிச்சு அப்படின்னா ஸ்டேட் தலையிட்டு அதை வந்து சரி பண்ணும். இதுதான் வந்து ஸ்டேட்டோட பாசிட்டிவ் கான்செப்ட். சத்திங்கிறது வந்து ரிலீஜியஸ் ஒரு விஷயம் தான். ஆனா அது வந்து ஃபாலோ பண்ணா தப்புங்கிறதுனால பேன் பண்ணிருக்காங்க. முத்தலாக்குங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ. அதை வந்து என்ன செய்யறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து இந்தியா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செக்குலர்ல இருந்து பாசிட்டிவ் கான்செப்டா சொல்லப்படுது. புரியுதா? ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா?
நான் எல்லா கிளாஸும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம டீச்மெண்ட்ல யாராவது டீச்மெண்ட்ல இல்லன்னா, தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆக்சஸ் தந்துடுறேன். சரிங்களா? அதுல எல்லா கிளாஸும் அப்லோட் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். மாடியூல்ஸும் நம்ம டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அத எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க. சரிங்களா? மாடியூல்ஸ டெய்லியும் படிங்க. நீங்க புக்ஸ் வாங்குனவங்க, புக்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு பாக்ஸோட குடுத்திருப்பாங்க. நீங்க கலர்ஃபுல்லா படிச்சுட்டு, அங்க இனியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது, உங்களுக்கு ஈஸியா வந்து மக்கப் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? வேற எந்த புக்கும் வாங்க வேண்டாம். வேற புக் உங்களுக்கு படிக்கணும்னு ஆச்சுன்னா, சும்மா நெட்லயே வந்து நீங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சோர்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா படிச்சா போதும். நான் சொல்லி தரத வச்சுட்டு, நீங்க வந்து கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். எல்லா எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸ்லயுமே. ஓகே. பார்ட் 4 சரிங்களா? சோ யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வித்தவுட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? நான் இங்கே யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படி சொன்னா, வயது வந்தவர்கள் அனைவருக்கும் உண்டான ஓட்டுரிமை. சரிங்களா? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்னா வந்து முஸ்லிம்களுக்கு தனி இடம், இந்து கிறிஸ்டியனுக்கு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. 1919ல வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு. 1909ல கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு சொன்னோமா, அதெல்லாம் இல்லாம எல்லாத்துக்கும் உண்டான ஓட்டுரிமை வழங்கப்படுது. சோ முன்னாடி இப்ப என்ன பார்த்தோம்? நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறவங்க, படிச்சவங்க, அ அதிகாரத்துல இருக்கவங்க மட்டும் தான் வந்து என்ன செய்வாங்க? லிமிடெட் பிரான்சைஸ் அவங்க ஓட்டுரிமை இருந்துச்சு. அவங்க தான் ஓட்டு போட்டு எல்லா மக்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா? ஆனா இப்ப என்னது உங்களுக்கு? இப்ப அப்படி இல்ல உங்களுக்கு. இப்ப என்னது? உங்களுக்கு வந்து எல்லாருமே வயது வந்தவங்க எல்லாமே வந்து படிச்சாலும் படிக்காதனாலும், வேலை அதிகாரத்துல இருந்தாலுமே வந்து நீங்க என்ன செய்யலாம்? இல்லாட்டினாலுமே வந்து நீங்க ஓட்டு போடலாம். அதான் வந்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. The adaptation of universal adult franchise, Article 360, 326, without any qualification, either sex, property, taxation is a bold experiment in India, giving overwhelming illiteracy at the time of independence. ஏன்னா இது ஓவர்வெல்மிங் மெம்மிங்கா ஒரு போல்ட் டிசிஷன். ஏன்னா படிக்காத மக்கள் இருப்பாங்க. இப்ப வந்து யார ஈஸியா ஏமாத்தலாம்? படிச்சவனா, படிக்காதவனா? படிக்காதவனா தான் ஈஸியா ஏமாத்தலாம். சோ அந்த டைம்ல வந்து இந்தியா சுதந்திரமாகும்போது நெறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. 1% மக்கள் தான் மட்டும் கூடி படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அந்த டைம்லயே நம்ம என்ன செய்யும் யுனிவர்சல் பிரான்சைஸே கொண்டு வந்திருப்போம். சோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து ஈஸியா வந்து நீங்க பிரைன் வாஷ்லாம் பண்ணலாம். சோ இருந்தாலுமே வந்து நம்ம என்ன செய்றோம்? டெமோக்ரஸி நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை வந்து குடுக்கப்பட்டது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி சொல்றாங்க. த கான்செப்ட் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி சரிங்களா? மக்கள் அதிகாரம் which underlines the declaration in the preamble of the constitution. இதான் வந்து preamble சொல்லப்பட்டிருக்கு. மக்களோட அதிகாரம் அப்படிங்கிறது. is adopted and given by the people of India to themselves. நம்ம தான் வந்து அத எடுத்துக்கிட்டோம். நம்மளே வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. would be the hollow statement unless the franchise extends to entire adult population. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எல்லாரும் ஓட்டு உரிமை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பிரியம்பல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளுக்கு உண்டான ஆட்சி, நமக்கு உண்டான அதிகாரம், மக்களால் நடத்தப்படும் ஆட்சிங்கிறது இப்ப இது இல்லாம போயிருக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஓட்டுரிமை இல்ல. காசு இருக்கிறவனுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு. படிச்சவனுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து பெரும்பான்மை மக்களோட அதிகாரமாக இருக்காது. மக்களாட்சியா இருக்காது. மக்களாட்சிங்கிறது மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான். எல்லா மக்களும் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும் தான் அது மக்களாட்சியா இருக்கும். கொஞ்சம் மக்கள் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா அது மக்களாட்சியா இருக்காது. சரிங்களா? சோ அதான் இங்க சொல்ல வராங்க. Universal adult franchise enhance self-respect, prestige, and the common people uphold the principle of equality. சரிங்களா? நீங்க ஓட்டு போடும்போது தான் உங்களோட வேல்யூ தெரியும். ஒவ்வொருத்தரும் உங்க கால்ல விழுவான். ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டு தேடி வந்து காசு குடுப்பான். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அப்பதான் வந்து ஓகே என்னோட ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இதே வந்து வீட்ல சும்மா இருந்தா பாருங்க, வீட்ல இருந்து பெண்கள நெறைய ஆண்கள வந்து சரியா நடத்த மாட்டாங்க. நெறைய இடங்கள்ல வந்து பெண்கள வந்து ரொம்ப தரக்குறைவா தான் நடத்துவாங்க. இதே வந்து ஓட்டு இருந்துச்சுன்னா, அந்த தாய்மார் கிழவியா இருப்பாங்க. அவங்க கால்ல போய் விழுவாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் வந்து ஓட்டு போட வைப்பாங்க. எல்லாம் எலக்ஷன் நடக்கிற வரைக்கும். சோ இந்த ஓட்டு உரிமையினால தான் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. enables the minorities to protect their interests, open up new hopes of weaker section. சரிங்களா? சோ இப்ப வந்து ஓட்டு உரிமை இல்ல அப்படின்னு சொன்னா, மைனாரிட்டீஸ் எல்லாம் வந்து போட்டு எப்பயும் போட்டு மிதிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ மைனாரிட்டீஸ் தான் வந்து மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல சில இடங்கள்ல வந்து வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. சோ அவங்கள வந்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க. சோ அவங்களோட விஷயங்கள்லாம் தேவை பூர்த்தி செய்றாங்க. இது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களும் என்ன செய்வாங்க? அவங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கும். முக்கியத்துவம் குறைஞ்சாலே நாளைக்கு வந்து அவங்க வந்து காணாம ஆக்கப்படுவார்கள். சரிங்களா? சோ இதெல்லாம் தான் வந்து மெயினான யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் இருந்தனால நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மாரி நீங்க வந்து ஒரு ஒரு மென்டலா வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதோட அடிப்படை கொள்கை மாரி. சரிங்களா? சயன்ஸ் மாரி இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்க இந்த வேர்ட்ல வந்து அடிப்படை கான்செப்ட் என்ன? அப்படின்னு சொன்னா எழுதும்போது, நாளைக்கு இந்த மாரி விஷயம் இருக்கும்போது, நம்ம யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்ங்கிறது ஈஸியா நம்ம வந்து இன்கார்ப்பரேட் பண்ணலாம் நம்ம ஆன்சர்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க.
The other creditable achievement of the constitution makers is the abolition of communal representation. அதான் சொன்ன முன்னாடி கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சுல, ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்தனி ஆங்கிலோ இந்தியன்ஸ், சிக்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ஓட்டுரிமை கொடுக்கப்படுது. அது வந்து இல்லாமல் ஆக்குனது. which has brought about partition in India. ஸோ அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தனால மட்டும்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுது. இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதால நம்ம நாட்டே எடுத்துட்டு போய்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின்னா அவங்க நினைச்சனாலதான் நிறைய பிரச்சனையா வந்துச்சு. இந்த கான்ஸ்டிடியூஷன் there is no reservation of seats except for scheduled caste and scheduled tribe and for the Anglo Indians. சரிங்களா? ரெசர்வேஷன் மட்டும் வச்சிருக்கோம். சரிங்களா? கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வேற, ரெசர்வேஷன் வேற. சரிங்களா? ஸோ ரெண்டு போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் ரொம்ப வந்து அடக்குமுறைக்குள்ள இருக்கனால அவங்களுக்கு உண்டான அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து நிக்கிற மாதிரி 2-3 தொகுதிகள் நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து அங்க வந்து எஸ்சி தொகுதி அப்படின்னா அங்க வந்து எஸ்சி மக்கள் எஸ்சி காரங்க மட்டும் தான் நிக்க முடியும். ஆனா வந்து எந்த எஸ்சி காரங்க தான் நிக்க முடியும், இன்னொரு எஸ்சி கேண்டிடேட் தான் அவங்க போட்டியா இருக்க முடியும். அப்ப இவங்க என்ன செய்யலாம், இங்க வந்து யார் வேணா இருக்கலாம், முஸ்லீம் ஹிந்து யார் வேணா இவங்களுக்கு ஓட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் ரிசர்வேஷன். ஆனா கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படி இல்ல. இந்த இடத்துல ஃபுல்லா வந்து முஸ்லிம்ஸ் அப்படின்னா முஸ்லிம்ஸ் தான் முஸ்லிம்ஸ் ஓட்டு போட முடியும். ஸோ அதுதான் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல யார் இருந்தாலுமே வந்து அவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும். சரிங்களா? ஸோ ஒரு இதே பிரிச்சு கொடுத்துருவாங்க கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். இந்த ஏரியா ஃபுல்லா இது. ஆனா இங்க ரெசர்வேஷன் அப்படி இல்ல. சின்ன ஒரு இடத்த தான் இவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா சார்? யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் புரிஞ்சாமா எல்லாத்துக்கும்? புரியுதா? டவுட் இருக்கா இந்த பாயிண்ட்ல? அதான் இதுல வந்து அபாலிஷன் ஆஃப் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். சரிங்களா? கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல. ஸோ யாரு முஸ்லிம்ஸ்னா முஸ்லிம்ஸ்ல மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என்னது, உங்களுக்கு அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் தான் பார்ட்டிஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கோம், ரிசர்வேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ரிசர்வேஷன் தரீங்கன்னா ஒரு தொகுதி மட்டும் எஸ்சிக்கு ஒதுக்கி இருப்பாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. அங்க என்ன செய்யணும், எஸ்சி எஸ்டி மக்கள் தான் வந்து நிக்குவாங்க. அவங்களுக்கு தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தொகுதியில இருந்து வெளியேறவங்க ஒரு எஸ்சி எஸ்டி மக்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? சோ இது மூலியமா அவங்களோட அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படுது. சரிங்களா? சோ கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வேற, ரிசர்வேஷன் வேற. சரிங்களா? ரிசர்வ் பண்றது ரிசர்வேஷன். கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அந்த மக்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமா இருக்கும். இங்க வந்து அப்படி எல்லாம் இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது வந்து ஒற்றை குடியுரிமை. சரியா? ஏற்கனவே சொன்ன அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா மாகாணங்களா இருக்கும். அவங்க ஸ்டேட்ஸ்க்கு தனித்தனி குடியுரிமை. யூஎஸோட கார்டு வேற இருக்கும். இல்ல அந்த ஊருக்கு சார்ந்தவங்க அந்த குடிமக்களுக்கு தனி கார்டு இருக்கும். 2 கார்டு இருக்கும் அவங்களுக்கு. தோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் என்விசேஜ் டியூவல் பாலிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் 2 மாதிரி இரட்டை ஆட்சி இருந்தாலுமே இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் இந்தியர்கள் அப்படிங்கிற மட்டும் தான் வரும் தவிர தமிழ்நாட்டுக்காரன், ஆந்திராக்காரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. In countries like USA, each person is not only a citizen of USA but also the citizen of particular state which he belongs to. Thus, he allegiance to both national government and state government. சரிங்களா? இந்த மாதிரி ஒரே சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனால என்ன செய்யுது, ஸ்டேட்டுக்கும் வந்து கட்டுப்பட்டுக்கிறான், நேஷனலுக்கும் கட்டுப்பட்டுருக்கான். இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்டேட் மட்டும் போதும், நேஷனல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிடவே இருப்பானுங்க. India, all citizens irrespective of the state in which they born or a state enjoy the same political and civil rights of citizenship. சரிங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்காரனுக்கும் ஒரே ரைட்ஸ் தான், யூபி காரனுக்கும் ஒரே ரைட்ஸ் தான். All over the country and no discrimination is made between them except in few cases, tribal areas, Jammu Kashmir and so on. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல தூக்கிட்டாங்க. ட்ரைபல் ஏரியாஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க இடம் வாங்க முடியாது, நீங்க அங்க வந்து என்ன செய்ய முடியாது, அங்க பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ண வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய அவங்க கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஜம்மு காஷ்மீர்லயும் இது வரைக்கும் வந்து நீங்க கல்யாணம் பண்ணாலுமே வந்து அந்த பெண்ணோட சொத்து வந்து உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து இது பண்ணனால, அபாலிஷன் பண்ணனால, நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டனால இப்ப வந்து ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவோட அலைன் ஆச்சு. சரிங்களா? சோ இங்க வந்து நீங்க எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இன்னொரு ஸ்டேட்டோட குடிமகனோட ஈக்குவலா தான் இருப்பீங்க. சரிங்களா? அதுதான் இங்க சொல்ல வருது. Point number 15, independent bodies. The Indian Constitution not only provides legislative, executive and judicial organs but also establishes certain independent bodies. சரிங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ் நான் சொன்னேன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படாத, கவர்மெண்ட்டை வந்து நம்பி இருக்காத ஒரு பாடிஸ். சரிங்களா? இவங்க என்ன செய்வாங்க, இவங்க தான் வந்து ஜனநாயகத்தை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க. சரிங்களா? நிலைநிறுத்துவார்கள் சொல்லுவாங்க.
தே ஆர் இன்வெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் as a பல்வாக்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். பல்வாக்ஸ்னா வந்து புடிச்சு இழுத்துட்டு போறது, சரிங்களா? தேரை புடிச்சிட்டு இழுத்துட்டு போறது, அதான் பல்வாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தை வந்து புடிச்சு இழுத்துட்டு போறவங்க இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தான். ஸோ இது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், இவங்க தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது. ஸோ இவங்க மட்டும் ஏதாச்சும் கட்சியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜனநாயகம் இருக்காது, செத்து போயிருக்கும், சரிங்களா? கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கேக், இவங்க தான் வந்து கவர்மெண்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இவங்களும் கவர்மெண்டோட சேர்ந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, இந்த ஸ்கீம்ல இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து வெட்டு வெளிச்சமா போட்டு காமிச்சிருவாங்க, சரிங்களா? ஆடிட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஹி ஹாஸ் த கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ். நீங்க இந்தியன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் சர்வீஸ் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ ஐஏஎஸ் கிளியர் பண்ணீங்கன்னா இது ஒரு ரேங்க் கிடைக்கும், பின்னாடி வந்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு ரேங்க் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு கேக் கீழே வருவாங்க, கேக் கீழே ஆடிட் பண்ணுவாங்க கவர்மெண்டோட இதெல்லாமே. அண்ட் கமெண்ட்ஸ் ஆன் த லீகாலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சரிங்களா? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்க நியூஸ்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கேக் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சரியா செலவு பண்ணல, சரியா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்லாம் நியூஸ்ல வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்டோட நிறைய விஷயங்களை இவங்க என்ன செய்வாங்க, மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா வெளிப்படையா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போய் இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கலாம். அடுத்து யூபிஎஸ்சி. ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்ல, ஸோ இவங்க என்ன செய்வாங்க, கண்டக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஆல் இந்தியா சர்வீஸ்னா வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரிங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியால இவங்க சர்வீஸ் இருக்கும். அடுத்த குரூப் பி, குரூப் ஏ நான் நிறைய நடத்திருப்பேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, அது பாருங்க, சரிங்களா? இவங்க வந்து என்ன செய்வாங்க, எல்லா இதுக்குமே வந்து சர்வீஸுக்கு வந்து கால் எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்களும் என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் சாராம இருக்கிறனால மட்டும் தான் வந்து ப்ராப்பரா இது பண்ணும், இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு சார்ந்த ஆளுகளுக்கு மட்டுமே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, டிஎன்பிசி சொல்றாங்களா அதெல்லாமே. சரிங்களா? The constitution ensures the independence of these bodies through the various provisions like security of tenure, fixed service conditions, so on. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து எப்படி கவர்மெண்ட்டை நம்பாம இருக்கு, ஏன்னா பயம் இருக்கலாம், கவர்மெண்ட் இருக்கா நம்மள தூக்கிடுவான், எப்படின்னா நீங்க வந்து உங்களோட எஜமான, அதாவது உங்க பாஸுக்கு பயந்து தான் நீங்க ஒர்க் பண்ணணும். பாஸ் வந்து பிடிக்காத மாதிரி நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாஸ் என்ன செய்வான், வேலையை விட்டு தூக்கிடுவான்னு சொல்லி தான் நிறைய எம்என்சிஸ் எல்லாம் வந்து கட்டுப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, நீ யாருக்கும் பயப்படக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கே பயப்படக்கூடாது. நான் வந்து உனக்கு வந்து என்னது செக்யூரிட்டி தரேன், என்னது இந்த வருஷம் 5 வருஷமா உனக்கு 5 வருஷம் வரைக்கும் யாருமே உனக்கு தொட முடியாது, இவ்வளவு சேலரி உனக்கு இருக்கு, இதுல இருந்து யாரும் கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது, நீ என்ன வேணா செய்ய, நீ தப்பே செஞ்சாலும் ஒரு சேலரி எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ நீ ப்ராப்பரா நியாயமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்டியூஷனே இந்த ஆளுகளுக்கெல்லாம், இப்ப 4 சொன்னா இவங்க 4 பேத்துக்குமே வந்து என்ன செஞ்சிருக்கு, அவங்களோட காலம், அவங்களுக்கு வரைமுறை, அவங்களை யார் யார் தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ற மூலியமா என்ன செய்யலாம், இவங்க கவர்மெண்ட்டை நம்பாம அவன் தன்னிச்சையா நடக்கலாம், தன்னிச்சையானா நியாயமா நடக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா நடந்துருவாங்க, சரிங்களா? இப்ப கவர்னர்ஸ் எல்லாம் என்னது, ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் நடப்பாங்க, ஏன்னா கவர்னர்ஸ் எல்லாம் வந்து ஆளுங்கட்சியால நிறுவப்பட்டவங்க. ஸோ ஆளுங்கட்சி என்ன செய்யலாம், கவர்மெண்ட் எப்ப வேணா கவர்னரை எப்ப வேணா தூக்கிடலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஸோ என்ன செய்வாங்க, அவங்க கவர்னர், ஆளுங்கட்சி என்ன சொல்றோம் அதுக்கேற்ற மாதிரி கவர்னர் நடந்துப்பாங்க. அதனாலதான் நிறைய ஸ்டேட்ஸ்ல ஆளுங்கட்சி ஒரு பார்ட்டி, கவர்னர் வந்து ஒரு பார்ட்டி இருந்தா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த முட்டிக்கும், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்னர் யாரு, பிஜேபி ஆளுன்னு சொல்றாங்க, ஆனா டிஎம்கே. ஸோ 2 பார்ட்டி வந்து கான்ட்ராஸ்டா இருக்கனால இங்க என்ன நடந்தாலும் இங்க பிரச்சனையா போகுது. இதே மத்த இடங்கள்ல, மத்த ஆட்சி இருக்கிற இடங்கள்ல அந்த மாதிரி இருக்காது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ் விஷயம். புரிஞ்சா இது? இண்டிபெண்டன்ட் பாடிஸ் புரிஞ்சா, இண்டிபெண்டன்ட் பாடிஸ் என்ன அதெல்லாம் புரிஞ்சா? ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கண்டைன்ஸ் எலாபரேட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் டு மீட் எனி எக்ஸ்ட்ரார்டினரி சிச்சுவேஷன் எஃபெக்டிவ்லி. சரிங்களா? எமர்ஜென்சி அப்படின்னா அவசர கால நிலை. எப்ப அவசர கால நிலை வரும், ஒரு வெளியூர்ல வந்து நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டு மேல போர் தொடுத்துட்டாங்க, ஏற்கனவே கார்கில் வார் நடந்திருக்கும், சைனீஸ் வார் நடந்திருக்கும், உள்ள வந்து ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது, பெரிய கலவரம் நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இல்ல வந்து நம்ம இந்திரா காந்தி வந்து உள்ள வந்து இதுக்காக கலவரம் உருவாக போகுது, அமைதி இல்லாத போது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க.
இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொண்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? The rationale behind the incorporation of this provision is safeguard to sovereignty, unity, integrity and security of the country. சரிங்களா? இப்போ வந்து என்ன செய்யலாம்? போர் நடந்துச்சு அப்படின்னா மக்களை பாதுகாக்கணும். ஸோ இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த வேற நாடை வந்து சப்போர்ட் பண்ணிடக் கூடாது. இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இது பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஆட்சி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? The constitution invests 3 types of emergency. 3 எமர்ஜென்சி வந்து கன்ஸ்டிடியூஷனே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி on the ground of war or external aggression or armed rebellion. நம்ம ஒரு நாட்டுல வந்து வாருக்கு போனாலோ வெளியில இருந்து நம்ம மேல வந்து அடிக்க வந்தாலோ இல்ல உள்ள வந்து ஆர்மடு ரெபல்லியன் கலவரக்காரர்கள் சரிங்களா ஆயுதம் இந்திய கலவரம் நடந்தாலோ என்ன செய்யலாம்? எமர்ஜென்சி கொண்டு வரலாம். அது ஆர்டிகல் 352ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க. சரி எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கல அதுக்கே தப்பா நடக்குது அப்படின்னா அது என்ன செய்வாங்க? கண்டிப்பா வந்து ஆர்டிகல் 356 கீழே அங்க வந்து என்ன பிரசிடென்ட் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ ஏதாவது ஃபினான்ஷியலா வந்து எல்லாம் திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எப்படி ஸ்ரீலங்கா திவால் ஆச்சா? ஸோ இந்த மாதிரி டைம்ல ஆர்டிகல் 360 வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வருவாங்க. சரிங்களா? டியூரிங் அன் எமர்ஜென்சி த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிகம் ஆல் பவர்ஃபுல் யூனிட். சரிங்களா? ஸோ ஸ்டேட்டோட கவர்மெண்டோட எல்லா பவரும் பிடிங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா வந்து பவரா ஆயிரும். இட் கன்வெர்ட்ஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இன்டு யூனிட்டி ஒன் வித்வுட் ஃபார்மல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி எமர்ஜென்சி நாள் மட்டும்தான் வந்து ஃபெடரல் கூட்டாட்சி இல்லாம ஒரு ஆட்சி முறை வந்து வரப்படும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாம. சரிங்களா? The kind of transformation of political system from the federal to unitary is a unique feature of Indian constitution. சரிங்களா? இது மாதிரி எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனையே மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ வந்து என்னதான் வந்து பிரச்சனை வந்தாலுமே வந்து அமெரிக்கா வந்து ஃபெடரல் கூட்டாட்சி தான். சரிங்களா? இந்தியாவில மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுக்கோம்? ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபெடரேஷனை கழிச்சு விட்டு நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஆட்சி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றது இது ஒண்ணுதான். அடுத்து 3 டயர் கவர்மெண்ட் மாதிரி புரிஞ்சா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவா? வாட்ஸ்அப் பண்றீங்களா? குரூப்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் எடுக்கணும்னு இருக்கேன். சரிங்களா? நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறேன் நீங்க பாட்டுக்கு உட்காரீங்க அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தா எனக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க. ஸோ 3 டயர் கவர்மெண்ட் 3 டயர் சரிங்களா? டயர் 3 பிரிவா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே 2 டயரா இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து என்னது பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க. இங்க இது 3 இது இருக்கும். சரிங்களா? ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லைக் எனி அதர் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் டியூவல் பாலிட்டி 2 கண்டெயின் ப்ரொவிஷன் வித் ரிகார்ட் டு ஆர்கனைசேஷன் ஆஃப் பவர் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் தான் வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் வந்து 3வது ஒரு அங்கம் இருக்கு. அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? 3வது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் பஞ்சாயத்து சமிதி பிளாக் லெவல். அது கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் லெவல். இந்த மாதிரி வந்து 3 டயர் கவர்மெண்ட்டா நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் பஞ்சாயத்து 3 டயர். அந்த 3rd டயர்ல இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? லேட்டா 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பத்துல இதெல்லாம் சொல்லல. 3rd டயர் இல்லவே இல்லை. 2 டயர் தான் இருக்கு. ஸோ 73வது மற்றும் 74வது 1992 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு 3rd டயர் கவர்மெண்ட் விச் இஸ் நாட் ஃபவுண்ட் எனி அதர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த 3rd டயர் வந்து எந்த கவர்மெண்ட்ல எந்த கான்ஸ்டிடியூஷனுமே இல்ல. சரிங்களா? ஸோ இந்தியாவில் மட்டும் தான் இருக்கு. 73rd அமெண்ட்மெண்ட் 1992ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் ஆஃப் பஞ்சாயத் ரூரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பார்ட் 9ல புதுசா ஷெட்யூல் 11ல வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் மூலியமா. அது 74 பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ் முனிசிபாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷெட்யூல் 2ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி புதுசா ஆட் பண்ணிருக்காங்க இதெல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியம். அடுத்து இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண எல்லாமே ஒவ்வொரு சாப்டர் இருக்கு. இப்போ நான் பாக்குறது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு சாப்டர் இருக்கு. நான் வந்து போகும்போது கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைனேஷன் பண்றேன். சரிங்களா? அது பாருங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிகல் 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல தான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அமுல் இதெல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஏன்னா அமுல் என்ன செய்வாங்க? வில்லேஜ்ல வந்து நிறைய கிராமங்கள் நிறைய வீடுகள் இருக்கு அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க? பால் கறந்து ஒரு இடத்துல வந்து ஊத்துவாங்க. இந்த இடத்துல மொத்தமா வந்து அமுல் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்க வந்து பிரிச்சுக்குவாங்க எல்லா இடத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சரிங்க? இது சக்சஸ்ஃபுல்லானது. இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து உருவாகுறது நல்லது முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம்
இவங்களுக்குன்னு வந்து ஒரு பவர், இவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் மூலமா நம்ம கொடுத்திருக்கோம். இன் திஸ் கண்டிஷன் இட் மேட் த ஃபாலோயிங் 3 சேஞ்சஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இது கொண்டு வரும் மூலியமாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான். நீங்க வந்து கோஆப்பரேட்டிவ் ஆரம்பிக்க உங்களுக்கு அடிப்படை உரிமை. நாளைக்கு யாருமே வந்து கோஆப்பரேட்டிவ் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோஆப்பரேட்டிவ் வந்து மக்களால வந்து உருவாக்கப்படுது. சோ ஏன் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா பிரைவேட் காரன் வந்து சாப்பிட்டுற கூடாது. சரிங்களா? இப்ப கோஆப்பரேட்டிவ்ஸ் நிறைய வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரைவேட் காரன் வந்து என்ன செய்வான்? அடிபட்டுருவான். சோ கோஆப்பரேட்டிவ்ஸ்ல மக்கள்லாம் சேர்ந்து வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு காசு வந்தா தான் நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து பிரைவேட் காரன் என்ன செய்ய முடியாது? அவங்களோட லாபத்த வந்து உள்ள திணிக்க முடியாது. சோ நியாயமா நடந்துக்குவாங்க. சரிங்களா? சோ கோஆப்பரேட்டிவ் வந்து உருவாக்குறது வந்து உங்களோட அடிப்படை உரிமை. இட் இன்க்ளூட் நியூ டயட்டரி பிரின்சிபிலிட்டி. ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43B வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 9B வந்து என்ன செய்றாங்க? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. The new part 9B of contains various provision of ensured cooperative societies in the country through a democratic, professional, autonomous, economical, sound manner. It involves parliament in respect of multi-state cooperative societies, state legislature respect of cooperative societies, operate law. So இந்த cooperative societies பாதுகாக்கிற மாதிரி லா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இதுதான் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ். சரிங்களா? சோ எல்லாம் முடிச்சிருக்கோம். 18மே முடிச்சிட்டோம். Transform different sources, lengthiest written constitution, more flexible than rigid, parliamentary form of government, federal system with unity bias, integrated and independent judiciary, judicial reviews make the constitution legalistic, synthesis of parliamentary sovereignty and judicial supremacy, fundamental rights, DPSP, fundamental duties, secular state, universal adult franchise, single citizenship, independent bodies, emergency provision, 3-tier government, cooperative societies. இதுலமே 18மே வந்து இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? சோ ஒவ்வொன்றுமே நீங்க எலாபரேட் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஏதாச்சும் 5 வச்சு உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? 5 எழுதுங்க. மெயின்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரி கான்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிருக்கும். எது எதுக்கு எடுத்தாலும் கிரிட்டிசிசம் வரும்ல. என்னதான் நீங்க வந்து நல்லா சமைச்சாலுமே வந்து வீட்ல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம என்னதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாலுமே வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய குறைகள் தெரியதான் செய்யும். அப்ப என்னெல்லாம் குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னலாம் வச்சு போரோட் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா வந்து எல்லாத்துலயும் கடன் வாங்கி உங்களுக்குன்னு ஒண்ணு புதுசா உருவாக்க தெரியலையா? எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்றாங்க. நத்திங் நியூ அண்ட் ஒரிஜினலா இருக்கு. எல்லாமே வந்து அங்க ஹார்ட் பேட்ச் ஒர்க் பண்ணதா இருக்கு. இல்லாஜிக்கலா இருக்கு, அன்ஃபேரா இருக்கு. கிரிட்டிசிசம் வந்து அன்ஃபேரா எப்படி எப்படி இந்த கண்டிஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் பிகாஸ் தி ஃபேமஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மேட் நெசசரி மாடிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் போரோட் ஃப்ரம் அதர் கான்ஸ்டிடியூஷன். நாம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. காப்பி பண்ணோம். பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, இந்தியாவோட சொசைட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ பட்டி திங்கிரிங்லாம் பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். சோ என்னது? சோ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப என்னது? அவாய்ட் பண்றது. எப்படி பார்லிமெண்டரி சாவர்னிட்டி வந்து சிந்தசிஸ் பண்ணோம். சிந்தசிஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்றோம்? நம்மளுக்கு இந்தியாவோட கவர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்தி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால இது சொல்றது வந்து பார்வர்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் இல்ல. இப்ப வந்து குறையும் இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணுங்கிற விஷயமும் நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன் லைக் டு ஆஸ்க் வெதர் தேர் கேன் பி எனிதிங் நியூ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபேம் அட் திஸ் ஹவர் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட். மோர் தென் 100 இயர்ஸ் ரோல்ட் ஓவர் வென் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டட். சரி அவர் என்ன சொல்றாரு? அவர் பத்தியும் கேட்டிருக்காரு. இப்போ வந்து புதுசா ஒண்ணும் உருவாக்க முடியாது. ஏன்னா 100 வருஷமா கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நியூ திங் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃபால்ட்ட எடுத்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செய்யறது தான் புதுசா இருக்கும். சோ இது வந்து என்ன செய்யலாம்? பிளைண்ட் காப்பியா இருக்காது. நம்ம வந்து படிச்சுட்டு தான் வந்து இது வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க? 1935 ஆக்ட் அத வந்து கார்பன் காப்பியா எடுத்திருக்கீங்க. கார்பன் காப்பின்னா என்ன தெரியும்ல? இங்க ஒரு பில் இருக்கும். அதுல நீங்க எழுதுனீங்க அப்படி சொன்னா, இந்த கலர்ல ப்ளூ கலர்ல ஒரு பேப்பர் இருக்கும். அது அப்படியே பிரிண்ட் ஆகி இன்சைட் வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் ரேஷன் கடையில அப்படி வச்சிருப்பாங்க. இப்பல்லாம் வந்து மாறிடுச்சு. அதாவது கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தான் இங்க இருக்கு. இதுக்கும் என்ன செய்றாங்க? அம்பேத்கர் வந்து பதில் அளிக்கிறார். இத வந்து நான் அப்பாலஜி எல்லாம் பண்ணோம்ல. 1935ல நிறைய நல்லது இருந்துச்சு. அதுதான் நாங்க எடுத்து போட்டிருக்கோம். அது இல்லாம 1935ல நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி வந்து டீடைலா நம்ம இங்க குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். அப்படிங்கிற மாரி ஆன்சர் பண்றாரு. சோ அன்இந்தியன் ஒரு ஆன்டி இந்தியன் சொல்றாங்க. எப்படிப்பா அன்இந்தியன் பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது வந்து வெஸ்டர்ன் சொசைட்டி சார்ந்து இருக்கு. இந்தியர்களோட சொசைட்டி சார்ந்த மாரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபாரின் நேச்சர் கான்ஸ்டிடியூஷன் இட் அன்சூட்டபிள் ஃபார் இந்தியன் ஒர்க் இன் அன்வொர்க்கபிள்னு சொல்றாங்க. இதுக்கான கே ஹமுன்மந்தியா மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி வாண்டட் மியூசிக் ஆஃப் வீணா, சித்தார் பட் வி ஹேவ் மியூசிக் ஆஃப் இங்கிலீஷ் பேண்ட். சரிங்களா? அவர் என்ன சொன்னாங்க, இந்தியன் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி கொண்டு வாங்க. இந்தியனோட ரிலிஜியஸ் புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி கொண்டு வாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க? அவங்களோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பிரிட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து என்னது? இது வந்து நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி பிரேக் எல்லாம் ஆகல. சரிங்களா?
அது அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன். காந்தியோட நிறைய விஷயம் நீங்க ஏத்துக்கல. டஸ் நாட் கண்டெயின் philosophy of any ideals of மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் நேஷன். தி ஓப்பன் கான்ஸ்டியூஷன் should have been raised and built upon வில்லேஜ் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். நீங்க கொண்டு வரும்போது கொண்டே வரல. 1992 தான் வில்லேஜ் பஞ்சாயத்து தான் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? டி பிரகாசம் என்ன சொல்றாரு அவர் பாத்தீங்கன்னா, லேப்ஸ் ஆஃப் அம்பேத்கர் நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் காந்தி மூவ்மெண்ட் அண்ட் அட்டெண்டன்ஸ் டு காந்தி ஐடியாஸ். அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் காந்திக்கு வந்து ஒரு அவர் வந்து என்ன செய்யல, அவரோட இதெல்லாம் இயக்கத்துல வந்து அவர் சேர்ந்துக்கல. அவருக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. காந்தி ஐடியாலஜிக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வர்ணா சிஸ்டத்துல கொஞ்சம் ஆதரவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் தான் அவரு. சரிங்களா? சோ அப்ப வந்து அவரோட ஸ்டைல உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எலிஃபண்டா சைஸ். சரிங்களா? யானை மாதிரி பெருசா இருக்கு, பல்கா இருக்கு, டூவா இருக்கு. காமத் என்ன சொல்றாரு? எம்பளம் அண்ட் கிரஸ்ட் that have been selected for assembly is an elephant. But have the concerns of the constitution to the bulkiest of the world. எம்பளம் வந்து எலிஃபண்டா சூஸ் பண்ணிருக்கோம். அதே தான் நம்ம வந்து பிரதிபலிக்கிறது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறதுலே வந்து பல்கியா இருக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதே பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ். அங்கதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கு நிறைய பேர் லாயர்ஸ் தான். எல்லாம் பேரிஸ்டர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒண்ணு உருவாக்கும் போது அவங்க மட்டும் அது வந்து திறந்து பார்த்து படிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம சாதாரண மக்கள் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே விளங்காத புரியாத மாதிரி இருக்கு. சோ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஒவ்வொரு டைமும் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லாயர் தான் போய், அதனாலதான் லாயர் வந்து சம்பாதிக்கிறாங்க. அக்கார்டிங் டு கிரிட்டிக்ஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டூ லீகலிஸ்டிக் அண்ட் வெரி காம்ப்ளிகேட்டா இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டாக்குமெண்டா இருக்கு. ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாரு? இது லாயர்ஸ் பாரடைஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? இந்த மாதிரி கிரிட்டிசிசமும் இருக்கு. சோ கிரிட்டிசிசமும் இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்னதா இவ்வளவு பெருசா எழுத வேண்டாம், சின்னதா பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாலே இதை கொண்டு கன்க்ளூஷன் வந்துடும். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? கிரிட்டிசிசத்துல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அன்இந்தியனா ஆன்டி இந்தியனா ஒரு வாட்டி சொல்லுங்க. அதாம்மா, அன்இந்தியன் ஆன்டி இந்தியன். அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்னது உங்களுக்கு? இந்தியாவோட என்னது ஹிந்து ட்ரெடிஷனா, ஹிந்து ட்ரெடிஷன், முஸ்லிம் ட்ரெடிஷன், குரான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க எடுக்கல. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? இங்கிலீஷ் வெஸ்டர்னோட தாட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்தியா தாட்ஸ்ல இருந்து வரல. இந்தியாவோட கல்ச்சரல் தாட்ஸ்ல இருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுக்கல. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நேரடியா வந்து எல்லா நாடுகளும் விசிட் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு வரோம். சோ இதுல வந்து இந்தியா இல்ல அன்இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து என்னது, நம்ம என்ன செய்யறோம்? சட்டை ஃபேண்ட போடுறோம். ஆனா வந்து தமிழ்நாடு கல்ச்சர் என்னது? உங்களுக்கு என்னது? உங்களுக்கு வந்து வேட்டி தான். சோ இப்ப என்ன செய்யறோம்? சட்டை ஃபேண்ட்னால அது வந்து இந்தியன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிராது. அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தராங்க. சரிங்களா? இது இந்தியாவோட ஸ்பிரிட்டுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரே வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவரு, இல்ல இது செட் ஆகுது, இந்தியர்களுக்கு வந்து செட் ஆகாது, இது வந்து சீக்கிரமாவது ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 75 வருஷமாச்சு, 76, 77 வருஷமாச்சு. இந்த இருந்தாலும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். சோ வந்து இப்ப வந்து நம்மளோட அம்பேத்கர் சொன்னதெல்லாம் கரெக்ட், மத்தவங்க சொல்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு கரெக்ட் மாதிரி தெரியலாம். ஆனா வந்து ஒர்க்கபிளா வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்க படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா போகலாம். சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ 7 o'clock ஆரம்பிச்சோம், நம்ம 8 o'clock முடிக்கிறோம். நீ வந்து மாடல்ஸ் பெருசா போக போக டைமும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஆனால் ப்ராப்பரா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க கிளாஸ்ல. ஓகேவா? ஓகே, தேங்க்யூமா.